Hello friends, welcome to Coco channel. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 7th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் 3rd டேர்மில் இருக்கக்கூடிய poem Sea Fever. அதோட வார்ம் அப் ஆக்டிவிட்டி தான் பார்க்க போகிறோம். Sea அப்படின்னா கடல். சீயோட ரிலேட்டடான வேர்ட்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த வார்ம் அப்பில் பாருங்கள், ரெஸ்கியூ த சிங்கிங் வேர்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது சிங்கிங் வேர்ட்ஸ் அப்படின்னா இங்கே மூழ்கிட்டு இருக்கு இல்லையா, கடல் தண்ணிக்குள்ளே மூழ்கிட்டு இருக்கக்கூடிய வேர்ட்ஸ், அதுதான் சிங்கிங் வேர்ட்ஸ், மூழ்கி கொண்டிருக்கும் சொற்கள். அதை ரெஸ்கியூ பண்ணுங்க, அதை மீட்டெடுங்க, காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே கொடுத்துருக்கிற பிக்சர் ஒரு சீயோட பிக்சர், ஒரு கடலோட பிக்சர். அந்த கடலுக்குள்ளே மூழ்கிட்டு இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சு, கீழே பாருங்கள் பிக்சருக்கு கீழே 8 டேஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அங்கே 8 வேர்ட்ஸ் இருக்குது. அது என்னென்ன வேர்ட்ஸ் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சு இங்கே எழுதணும். ஓகேவா? நான் ஒவ்வொரு வேர்டாக சொல்கிறேன், நான் சொல்லும்போது நீங்கள் இங்கே கீழே எழுதிக்கோங்க. ஓகேவா? இப்போது சிங்கிங் வேர்ட்ஸ் என்ன அப்படின்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் இது பாருங்கள், இந்த வேர்டு இங்கே இருக்கக்கூடிய லெட்டர் YAGE இது இருக்குது இல்லையா. ஸோ இந்த லெட்டர்ஸ் வரக்கூடிய வேர்டு என்னவா இருக்கும்? இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய லெட்டர்ஸ் எழுத்துக்கள் தண்ணிக்குள்ளே மூழ்கி போயிருக்கு. ஸோ அது என்ன எழுத்துக்கள்னு நம்ம கண்டுபிடிச்சு எழுதணும். ஓகேவா? சியோட ரிலேட்டடான வேர்ட்ஸ் தான். இது என்ன வேர்டு அப்படின்னா வாயேஜ். வாயேஜ் அப்படிங்கிறது VO உள்ள மூழ்கி இருக்கு. VOYAGE வாயேஜ் எழுதிக்கோங்க. VOYAGE வாயேஜ். வாயேஜ் அப்படின்னா கடல் பயணம், நீண்ட பயணத்தை வாயேஜ்னு சொல்லுவாங்க. பர்டிகுலராக நம்ம கடல் பயணம் மேற்கொள்ளுறத வாயேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் இந்த வேர்டு பாருங்கள், WAV. மீதி இருக்கக்கூடிய லெட்டர்ஸ் உள்ள மூழ்கி இருக்கு. இது என்னன்னா வேவ்ஸ். WAVES உள்ள இருக்கிறது ES, வேவ்ஸ். வேவ்ஸ் அப்படின்னா அலைகள் அப்படின்னு அர்த்தம். இன்னொரு டைம் நான் ஸ்பெல்லிங் சொல்கிறேன், எழுதிக்கோங்க. WAVES வேவ்ஸ், அலைகள். ஓகே, நெக்ஸ்ட் வேர்ட் பாருங்கள். இது என்ன வேர்டு? SHல ஆரம்பிக்குது. சியோட தொடர்புடையது, ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க, நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஷிப். SHIP ஷிப். SHIP ஷிப். ஓகே, நெக்ஸ்ட் வேர்ட் HARB இருக்குது. மீதி இருக்கிற வேர்ட்ஸ், மீதி இருக்கிற லெட்டர்ஸ் உள்ள இருக்குது, மூழ்கி போயிருக்கு. இது என்னென்னா ஹார்பர். HARB. OUR இங்கே மிஸ் ஆன லெட்டர்ஸ் OUR, அதுதான் மூழ்கி போயிருக்கு. ஹார்பர். HARBOUR ஹார்பர். ஹார்பர்னா துறைமுகம் அப்படின்னு அர்த்தம். கப்பல் எல்லாம் வந்து நிற்கும் இல்லையா, சரக்குகள் எல்லாம் ஏற்றுவாங்க இறக்குவாங்க, அதுதான் ஹார்பர், துறைமுகம். ஓகே, நெக்ஸ்ட் வேர்ட் EXP. EXPயில் ஆரம்பிக்கிறது நிறைய வேர்ட்ஸ் இருக்குது. நம்ம இங்கே இருக்கிற எல்லா வேர்ட்ஸுமே கடலோட தொடர்புடைய வேர்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ EXP அப்படிங்கிறதுல என்ன எடுத்துக்கலாம்? சீக்கு ரிலேட்டடான வேர்டு அப்படின்னா கடல் வழியாக ஏற்றுமதி இறக்குமதி நடக்கும் இல்லையா, பொருள்களை எல்லாம் ஏற்றி அனுப்புவாங்கள்ல, வெளிநாடுகளுக்கு அனுப்புவாங்க. எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை ஏற்றுமதி. EXPORT எக்ஸ்போர்ட். EXPORT எக்ஸ்போர்ட். எக்ஸ்ப்ளோர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க, ஆராய்ச்சி பார்க்குறது. நம்ம எக்ஸ்போர்ட் எழுதிக்கலாம். EXPORT எக்ஸ்போர்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு இங்கே கொடுத்துருக்கிற வேர்டு என்ன? ISL அப்படின்னா ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது என்னென்னா ஐலேண்ட். ஐலேண்ட் அப்படின்னு என்ன அர்த்தம்னா தீவு அப்படின்னு அர்த்தம். இங்கே பார்த்தீங்களா, இது இருக்கு இல்லையா, 4 பக்கமும் நீரால் சூழப்பட்ட பகுதி, அதுதான் வந்து 4 பக்கமும் நீர் இருக்கும், நடுவில் நிலப்பரப்பு, அதுதான் ஐலேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. தீவு அப்படிங்கிறது அதுதான், 4 புறமும் நீரால் சூழப்பட்ட நிலப்பரப்பு, அதுதான் தீவு. ஸ்பெல்லிங் வந்து ISLAND ஐலேண்ட். ஐலேண்ட். ஈஸ்லேண்டுன்னு படிக்கக்கூடாது. இங்கே IS நம்ம ஈஸ்ன்னு தானே படிப்போம், அதனால் ஈஸ்லேண்ட் அப்படின்னு படிக்கணும்னு நினைக்கக்கூடாது. ஐலேண்ட். ஐலேண்ட்னா தீவு. ஓகே, நெக்ஸ்ட் வேர்ட் பாருங்கள், நேவிகேட். நேவிகேட் இது NAVIGATE. NA உள்ள மூழ்கி போயிருக்கு. NAVIGATE நேவிகேட். நேவிகேட் அப்படின்னா விமானம், கப்பல் இதையெல்லாம் செலுத்துறது, அதுதான் நேவிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க. செலுத்துறது, ஓட்டுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, நேவிகேட். விமானம் செலுத்துறது, கப்பல் செலுத்துறது, இதைத்தான் நேவிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க. NAVIGATE நேவிகேட்.
ஓகே, நெக்ஸ்ட் வேர்ட் SAIL, செயில் இருக்குது இல்லையா? செயில் அப்படிங்கிறது எதை சொல்லுவாங்கன்னா, செயில் பண்ணுறது, அதுவும் பிரயாணம் பண்ணுறது, பயணம் செய்கிறது சொல்லுவாங்க. படகோட பாய்மரம் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து செயில்னு சொல்லுவாங்க. படகோட பாய்மரம் அதை வந்து செயில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உள்ள சிங்க் ஆகிருக்கிற வேர்ட் லெட்டர்ஸ் என்னென்னா OR, SAILOR, செயிலர், செயிலர், SAILOR, செயிலர். செயிலர்னா பயணம் செய்கிறவங்க, அவங்க தான் செயிலர். கப்பல் வழியாக பயணம் செய்கிறாங்க இல்லையா, கடல் வழி மார்க்கமாக பயணம் செய்கிறவங்க செயிலர், SAILOR, செயிலர். ஸோ இப்போ இதில் சிங்கிங் வேர்ட்ஸ் என்னென்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு டைம் சொல்கிறேன், செக் பண்ணிக்கோங்க. வாயேஜ், வேவ்ஸ், ஷிப், ஹார்பர், எக்ஸ்போர்ட், ஐலேண்ட், நேவிகேட், செயிலர். இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் இங்கே கீழே கொடுத்துருக்கிற டேஸில் 8 வேர்ட்ஸையும் இங்கே எடுத்து எழுதிடுங்க. இப்போ நான் ஸ்பெல்லிங்கோடு சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் இங்கே எழுதிடுங்க.